welcome back to my channel Sindhu Vlog. இந்த வீடியோல டிகேபுரத்துல இருக்கிற சிவன் கோயிலை பத்தி பார்க்க போறோம் and ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க and நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பைத்தியம் பருப்பை லைட்டா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு குண்டான்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மீன்வாயில் தண்ணி கொதிக்கிற அந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி வறுத்திருக்கிற பைத்தியம் பருப்பும் அண்ட் பச்சை அரிசியும் 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு கிளீனா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் ஆல்ரெடி கழுவி வச்சிருக்க பருப்பு அதில் போட்டு பாதி அளவுக்கு வேக விடணும். நல்லா பாதி அளவுக்கு வெந்ததும் ஆல்ரெடி கழுவி வச்சிருக்க பச்சை அரிசி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆல்ரெடி உடைச்சு வச்சிருக்க ஏலக்காய் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தூள் பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் எல்லாம் கரைஞ்சி பொங்கலோட கலர் சேஞ்ச் ஆனதும் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அதுல போட்டு நல்லா கலரிக்கலாம். கடைசியா தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலரி விட்டோம்னா சுட சுட ஸ்வீட் பொங்கல் ரெடி. நம்ம இப்போ பார்க்க போகிறது சிவன் கோயில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கோயில்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணாலும் அந்த சிவன் சிலையை மட்டும் அந்த இடத்த விட்டு நகர்த்த முடியலன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ரெடியானதும் கோவில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அண்ட் வீட்லேயும் சின்னதாக பூஜை போட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகேபுரத்தில் இருக்கிற சிவன் கோயில். இந்த கோயில் மோர் தென் 50 இயர்ஸாக இருக்கு அண்ட் 1 இயர்க்கு முன்னாடி தான் இந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலோட கும்பாபிஷேகமும் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருந்தது. நான் இந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்கேன். அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, நவமி இந்த மாதிரி நாட்களில் ரொம்பவே ஸ்பெஷலான பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஃபேமிலியோட எங்கள் வீட்டு குட்டி தங்கத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக அபிஷேக பூஜைக்காக தான் போயிருந்தோம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு லார்ட் சிவாவோட ஆசீர்வாதத்தோட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிகேபுரத்தில் இருக்க சிவன் கோயிலை பற்றி ஃபியூ இன்ஃபர்மேஷன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னா ஷேர் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.